இறைவன் தரிசனம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு இது ஒரு குட்டி கதை முதல்ல நம்ம சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நடந்த சம்பவம் கூட இது. இந்த மாநிலம் சொல்ல வரும்போல ஒரு கோவில், பிரம்மாண்டமான ஒரு கோவில் இருக்குது. அந்த பிரபலமான கோயிலுக்கு வந்து கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். எப்போதுமே லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் கூடி பார்க்குற கோயில் அது. அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த கோயில் தரிசனத்துக்காக காத்திருக்காங்க, நீண்ட வரிசையில் இருக்காங்க. அப்போது ஏழை ஒருத்தனும் வந்து பொது தரிசன வழியில் வந்து கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிறத க்யூவில் நினைக்கிறேன். கூட்டத்தை பார்த்தா அவனுக்கு ஒரு பிரமிப்பு. இவ்வளோ கூட்டம் இருக்குது, இன்றைக்கி பார்க்க முடியுமா? நடை சாத்திர நேரமாச்சே, 12 மணிக்கு நடை சாத்திடுவாங்களே, நம்ம கடந்துடலாமா, அந்த கூட்டத்தை கடந்துடலாமா அப்படிங்கிற மாதிரியே அவனுடைய மைண்ட் செட் இருக்குது. கூட்டமும் மெல்ல மெல்ல நகர்ந்துட்டு. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகம்லாம் முடிஞ்சு தீபாவளி காட்டக்கூடிய நேரம், திரையை விளக்க வேண்டிய நேரம். திரை விளக்குவதற்கு பார்க்கும்போது திடீர்னு திரையில் வந்து ஒரு லாக் மாட்டிக்கிச்சு. திரை விலகப்படல. எவ்வளோ முயன்றும் முடியல. கூட்டம் வந்து எப்பவும் திரை விலகும், இறைவனை எப்பவும் தரிசனம் செய்வோம், தீபாவளி காணுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட்டம்லாம் நிற்கிது. நமக்கு தான் தெரியுமா சில விஷயங்கள். உங்களுக்கு சிலருக்கு பொறுமை இருக்காது, சிலருக்கு நேரம் சில கடுப்பு வந்துடும். ஏன்னா வந்து ஒரு டைம் போட்டு தானே கடவுளை பார்க்குற டைம் ஆகிட்டாங்க நம்ம ஆளுக்கு. இத்தனை மணிக்கு கடவுளை பார்க்கணும், இத்தனை மணிக்கு வெளியில் போகணும் அப்படின்னு ப்ரோக்ராம் மாதிரி தானே ஆகிடுச்சு, சிஸ்டம் மாதிரி தான் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த கூட்டத்தில் பலரும் நிற்கிறாங்க. அப்போது நேரமாக அந்த திரையை வந்து விளக்க முடியல. கூட்டத்தில் நிற்க பாதி பேருக்கு அந்த பக்தர்களை பொறுமை கிளந்துட்டாங்க. ஸோ பக்கத்தில் காவலர்கிட்ட எங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க, நான் வந்து வெளியில் போகிறோம், நாங்கள் பிற வந்து தரிசனம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அந்த திரை விலகிறதுக்கு முன்னாலே வந்து இவங்க விலகிடுச்சாங்க. இப்படி விலக என்ன ஆச்சுன்னா, அந்த பின்னால் வர வரிசைகள் முன்னேறும் இல்லையா? அப்போ முன்னேறும் வரிசைகள் வந்து முன்னேறிட்டே இருக்கும்போது அந்த குடியவன், நான் சொன்ன இந்த ஏழை குடியவன் பக்தன் வந்து முன்னேறிட்டே வரான், கிட்ட வந்துகிட்டே இருக்கான். சரியாக அவன் கிட்ட வரும்போது மட்டும் திரை கரெக்டாக விலகுது, காற்றுல விலகுது. அது வரைக்கும் அவன் பலமுறை இழுத்தும் அந்த திரை விலகலை. ஆனால் அவன் கிட்ட வரையும் காற்றால் அந்த திரை வந்து விலகுது. அவனுக்கு அப்படியே ஒரு தரிசனம் கிடைக்கிது. ஏன்னா அந்த பாதி கூட்டம் விலகிச்சு, இவன் போகிற நேரம் தான் தரிசனம் கிடைக்கிது. அதுவும் இறைவன் முன்னால். இவங்களே ஆச்சரியப்படுறாங்க. நேர கருவறைக்கெல்லாம் ஓடி பூஜைக்கெல்லாம் வந்து தீபாவளி காட்டக்கூடிய அந்த நேரம் முதல் தீபாவளி நிகழ்ச்சி யார் கிடைக்குன்னா இவனுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ கடவுள் கூட நம்ம பொறுமை முக்கியம். கடவுளை நம்ம உண்மையிலே நம்ம வணங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நம்பிக்கையுடன் போங்க. எவ்வளோ நாளும் காத்துருங்க. உங்களால் காத்துக்க முடியலன்னா கோப தரிசனம் கூட பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து வரிசையில் நின்று சாமி பண்ண அவசியம் இல்லை. கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா அந்த கோபுரமே உங்களுக்கு இறைவனாக வந்து தரிசனம் செய்வார். அதை விட்டுட்டு ஒரு டைமிங் போட்டு இத்தனை மணிக்கு கடவுளை பார்க்கணும் அப்படின்னு நம்ம பொறுமை இருந்தெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை. அதுக்கு ஒரு என்ன சொல்லலாம், அதுக்குன்னு சொல்லுங்களேன். அதுக்கு அர்த்தம் இல்லை. அது கோயிலும் போகணும் அவசியமும் இல்லைன்னா நான் வந்து எப்போ சொல்லுவேன். ஸோ அந்த குடியவனுக்கு கிடைக்கிற தரிசனம் என்ன காரணம்னா அவன் இறைவன் மேலே வைத்த ஒரு நம்பிக்கை தான். அதனால் வந்து இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை தான் ஒருத்தனுக்கு உயர்வு தரும்ங்கிறதான் இந்த கதையின் மூலம் சொல்கிறோம். அடுத்த ஒரு நல்ல பதிவை சந்திப்போம்.